ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது நான் சோர்வாகி இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா ஐ ஆம் டயர்டுன்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? இதே அவள் டயர்டாக இருக்கானா ஷீ இஸ் டயர்ட். இது எல்லாமே நம்மளோட தற்போதைய நிலையை சொல்கிறதுக்கு நம்ம ஆம்எஸ்ஆர் யூஸ் பண்ணி அது என்ன ஸ்டேட்டோ அது என்ன கண்டிஷனோ அதை சொன்னோம். கரெக்டாக? இதே நேற்று நான் சோர்வாக இருந்தேன், அவர்கள் நேற்று பிஸியாக இருந்தார்கள், அவள் நேற்று கோவமாக இருந்தாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவள் நேற்று கோவமாக இருந்தாள்னா ஷி வாஸ் ஆங்க்ரி எஸ்டர்டே. அவர்கள் நேற்று பிஸியாக இருந்தார்கள், தேவர் பிஸி எஸ்டர்டே. அவன் நேற்று சோம்பேறித்தனமாக இருந்தான், எப்படி சொல்லலாம்? ஹி வாஸ் லேசி எஸ்டர்டே. அப்படின்னா பாஸ்டில் ஒரு ஸ்டேட் ஒரு கண்டிஷனை நீங்கள் சொல்லணும்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணி சொல்லணும். ஐ ஹீ ஷீ இட்டுக்கு வாஸ் யூஸ் பண்ணணும், வி யூ தேக்கு நீங்கள் வேர் யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரால்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூலில் லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் குரூப் கிளாஸஸ் புது பேட்ச் வர ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.